வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சிக்கன் சிந்தாமணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்து மிளகாய் வத்தல் 10, அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன், லெமன் பாதி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டுங்க. அடுத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து காஞ்ச மிளகாய் இப்போ ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேங்க. அதை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் இருக்க விதையெல்லாம் நீக்கியாச்சுங்க. இப்போ அதை நல்லா வதக்கிடலாம். விதையெல்லாம் எடுத்து போட்டாதேங்க கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், இல்லாட்டி காரம் அதிகமாயிரும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. அடுத்து சிக்கனை சேர்த்துக்குருவோம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு அதிகமாக மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டாங்க. சில பேர் கவுச்சி வாடை வரும்ன்றதுக்காக சேர்ப்பாங்க. நம்மளும் அளவாக சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அதிலே வேகட்டும். சிக்கனில் தண்ணி விட்டு வரும். இப்போ பாருங்க, நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. நல்லா வதங்கியிருக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இப்போ சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் போட்டுக்கிறேங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க, கொஞ்சம் வேகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டுங்க. அடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. மிளகுத்தூள் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வர இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் சிந்தாமணிங்க, ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஆஃப் லெமனில் பாதி மட்டும் பிழிஞ்சா போதும். ஒரு ஃப்ளேவருக்காக தாங்க பிழிஞ்சு விட்றோம், நல்லா இருக்கும். ஆனால் இப்போ நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்கிடலாங்க. இப்போ நம்மளுக்கு சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சிக்கன் சிந்தாமணியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.